அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாங்க தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க மந்திரி சபையில? எங்களை ஓட்டு போடுற மெஷினா தான் இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கின்றது. இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கார் அப்படின்னும் போது 8 என்னவோ மந்திரிகள் இருக்காங்க அப்படின்னும் போது நேச்சுரலி அவங்க இந்த பக்கம் திரும்பி வருவாங்கன்னு ரிசல்ட்டே வந்துருச்சு. நீங்க முயற்சி தான் எடுக்கிறீங்க, ஆன்சரே சொல்லிட்டாரு. அவரு இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காரு, முக்கியமான பதவிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? அவர் எங்க துணை முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி அப்படின்னாலும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறதையே நீங்க தடுத்துட்டீங்கல்ல. அப்புறம் நீங்க சமூக நீதி பேசினா நாங்க ஏத்துக்க முடியுமா? இத கிரவுண்ட் லெவல்ல இதை யோசிப்பாங்க. மிகப்பெரிய ஷிஃப்ட் நடந்து விட்டது. சோ அதிமுக திமுக இந்த ரியாலிட்டியை புரிந்து கொண்டு அரசியல் பண்ணா மட்டும்தான் வேலைக்கு ஆகும். அண்ட் திமுக இதை நிச்சயமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க மறுபடியும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நாங்க அதையே தான் பண்ணுவோம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு முறை தோற்றிருக்கிறோம், மீண்டும் அவ்வளவுதான்.